நீங்க 1, 10, 19 அல்லது 28 தேதியில் பிறந்தவரா? அப்படின்னா இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடும். உங்க உள்ள இருக்கும் லீடர்ஷிப் சக்திய இன்னும் யாரும் சொல்லிக் கொடுக்கலையா? இப்போ தெரியும். கவனமா கேளுங்க. என்ன நடக்குது இந்த கிரகங்களோட இயக்கம்? சனாதன நெறிகளும் ஜோதிடம் மூலமா இந்த எண்களின் மர்மமான உலகத்தை நாம இப்ப பார்க்க போறோம். நட்சத்திரங்களோட ரகசியங்களையும் புரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீக தமிழ் சேனலுக்கு இன்னொரு தடவை உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பேச போகிறது 1ஆம் நம்பர் ஆதிக்கம் உள்ளவங்க பற்றி. அதாவது நீங்கள் எந்த மாதத்துலையாவது 1, 10, 19 அல்லது 28 தேதியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் 1ஆம் எண் ஆதிக்கம் வகையில் வர்றீங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட 1ஆம் எண் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கான சில ஸ்பெஷல் குணங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற வேலை என்ன, உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன, லைஃப்பில் எந்த வருஷங்கள் அதிர்ஷ்டம்னு, அதே மாதிரி எந்த எண்ணுடன் நட்பு, வியாபார கூட்டணி அல்லது திருமணம் பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதையும் இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் முதல்ல 1ஆம் எண் ஆதிக்கம் உள்ள மக்களோட குணநிலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எண் கணிதத்தில் 1ஆம் எண் ஆதிக்கத்துக்கு ஆட்சி செய்பவன் சூரியன். சூரியன் மாதிரி தான் 1ஆம் நம்பர் ஆதிக்கம் உள்ளவங்க இருப்பாங்க. சூரியன் எப்பவும் உலகத்துக்கு கொடுக்கறது தான், எதையும் வாங்கி கொள்ளாது. அதே மாதிரி 1ஆம் எண் ஆதிக்கம் உள்ளவர்கள் ரொம்ப கொடுக்கும் மனசுடையவங்க. உதவி பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நண்பன் ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு வந்தால் 1000 பேர் எதிரில் நின்னாலும் இந்த தேதியில் பிறந்தவங்க அவங்க கையை பிடிச்சி அவங்களோட நிற்குவாங்க. அதனால தான் கஷ்டம் வந்தால் முதல்ல நினைவுக்கு வர்றது இவங்க தான். மக்கள் இவர்களை ரொம்ப சீக்கிரம் நம்பிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்களோட சுபாவமில் கொஞ்சம் கடுமையான அதிகார பாணி ஃபீல் இருக்கும். சில சமயம் கொஞ்சம் ஆணையிடும் மாதிரி நடந்து கொள்வாங்க. இது வேலை வாழ்க்கையில் யூஸ் பண்ணினா சரி, ஆனால் ஃபேமிலி மற்றும் காதல் உறவில் இது பிரச்சனையாகிடும். பல நேரம் அகம்பாவமும் சுயமரியாதையும் என்ன வித்தியாசம்னு புரியாமல் போயிடும். பேசுகிற வார்த்தைகளும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. முன்னாடி இருப்பவருக்கு ஹர்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவர்கள் சுதந்திரம் விரும்புவர்கள். இவர்களை யாரும் கட்டுப்படுத்த பண்ண முடியாது. வேலையில் முழுசாக திருப்தியாக மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் மேல்நிலை இடமுக்கு போகணும் என்பதுதான் இவர்களோட மனநிலை. பள்ளி வேலையில் கூட முன்னெடுப்பு எடுத்து ஆபத்து எடுக்க தயங்க மாட்டாங்க. இதையெல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு ஒரு தனித்துவ அடையாளம் கொடுக்குது. எங்கே போனாலும் இவர்களுக்கே கவனம் வரும். ஒரு அறைக்குள்ளே போனாலே எல்லாரும் இவர்களையே கவனிப்பாங்க. பேசுகிறப்ப கூட எல்லாரோட கவனமும் இவர்கள் மேலே தான் இருக்கும். இவர்களோட உள்ளிருப்பில் ஒரு ஸ்ட்ராங் ஒளிவட்டம் இருக்கும். சாதாரணமாக இவங்களுக்கு பாடி பில்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். முகத்தில் ஒரு ஒளி இருக்கும். சூரிய ஒளி மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கும். காதல் வாழ்க்கை பற்றி சொன்னால் அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லை. ஆனாலும் ஒருத்தரை காதலிச்சா அதை வெளிப்படையாக சொல்ல தயங்க மாட்டாங்க. ஆனால் பல நேரம் லவ்வில் ஏமாற்றம் வரும். சில சமயம் அவர்களோட வார்த்தைகள் காரணமாக இல்லைன்னா வேலைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து இணைவருக்கு நேரம் கொடுக்காம இருந்தால் உறவு பாதிக்கப்படும். இதெல்லாம் கேட்டப்போ 1ஆம் எண் ஆதிக்கம்ல ஆணையிடும் சுபாவம் அதிக போல தோணலாம். ஆனால் நியூமராலஜியில் இது ரொம்ப வலிமையான எண். எக்ஸாம்பிளுக்கு முகேஷ் அம்பானி, ரத்தன் டாட்டா, திருபாய் அம்பானி மற்றும் இந்திரா காந்தி எல்லாரும் இந்த தேதியில் பிறந்தவங்க. இவ்வளவு வலிமையானவங்களுக்கு வேகமான முடிவெடுக்கும் திறன், முன்னணி திறன் இல்லாமல் எப்படி இவ்வளவு உயரம் வந்திருப்பாங்க? உங்களுக்கான முக்கிய அறிவுரை என்னன்னா, சூரியன் மாதிரி நேரம் காக்குமாக இருங்க. சூரியன் தினமும் நேரம்க்கு உதயமாயிரும், அஸ்தமனம் ஆகும். அதே மாதிரி ஒழுக்கம் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தீங்கன்னா 1ஆம் நம்பர் எண் ஆதிக்கம் உள்ளவங்க ஆள் வெற்றியாகாமல் இருக்கவே முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களோட அமைதியாக புரியிற மாதிரி பேசணும். நீங்கள் வாழ்க்கையில் கவனிச்சிருப்பீங்க, ஒருத்தங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இல்லைன்னா, வேகமாக யோசிக்க முடியலன்னா, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் அவனை நமக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிருக்கும். ஆனால் அந்த பழக்கம் நல்லதில்லை. அதை மாற்ற முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்களா? இல்லை, அப்படி கிடையாதுங்க. ஆனால் இந்த தேதிகளில் பிறந்தவங்களில் சொன்ன குணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் யாருக்கு அதிகம் அதிர்ஷ்டம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்தா 19ஆம் தேதி பிறந்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அடுத்ததாக 28ஆம் தேதி பிறந்தவங்க, அதுக்கப்புறம் 10ஆம் தேதி கடைசியில் 1ஆம் தேதி பிறந்தவங்கன்னு ஒரு வரிசை இருக்கும்.
இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு எவ்வளவு சீக்கிரம் வெற்றி கிடைக்கும் என்பதுக்கான ஒரு அளவு தான் இது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா எல்லாருக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, பெரிய பெரிய மனுஷங்க மாதிரி நான் ஏன் இன்னும் வெற்றி அடையலைன்னு. நம்புங்க, நீங்கள் தவறான பாதையில் போயிட்டு இருக்கீங்க. உங்கள் திறமைகள் வேற இடத்துக்கு உங்களை கூட்டி செல்லணும். ஆனால் நீங்கள் வேற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த எண் கணிதத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வேலையை தேர்வு பண்ணீங்கன்னா உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஏற்ற வேலைகள் என்னன்னு பார்ப்போம். இந்த தேதியில் பிறந்தவங்க அரசு வேலை, படை, போலீஸ் மாதிரி துறைகளுக்கு போனால் ரொம்ப நல்லா செட் ஆகுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைமைத்தன்மை இருக்கும். அரசாங்கத்துக்கும் இப்படிப்பட்ட ஆளுகள் தேவை. அதே மாதிரி பேச்சில் வல்லவர்கள், சமாளிக்க தெரிஞ்சவர்கள். அதனால் தூதரக வேலைகளும் நல்லா செட் ஆகும். ஆனால் என் கருத்து என்னன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்கள் சொந்த வியாபாரம் ஆரம்பித்தா இன்னும் நல்லது. ஏன்னா உங்களை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் மேலே யாராவது பாஸ்ன்னு வந்து கட்டளை போட்டால் அது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்குள்ளே இருக்கும் திறமைகளை வளர்த்துக்கோங்க. பெரிய அளவில் யோசிங்க. உங்கள் கனவுகள் பெரியது தான். அதனால் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் என்னன்னு பார்த்தா, சூரியனோட நிறங்கள் உங்களுக்கு நல்லது. மஞ்சள், ஆரஞ்சு, லேசான சிவப்பு கலந்த நிறங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தா 1, 2, 7 இந்த 3 எண்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையில் 10, 19, 28, 37 வயசுகள் ரொம்ப முக்கியமான திருப்புமுனை காலம். அந்த நேரத்தில் பெரிய முடிவுகள் எடுக்க தயங்காதீங்க. 37க்கு அப்புறமும் 46, 55, 64 மாதிரி வயசுகளும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் பெரிய முடிவுகள், முதலீடு, வியாபாரம் ஆரம்பிக்கலாம். இதோட இந்த வீடியோவை இங்கே முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு எண் பற்றி பேசலாம். அது வரைக்கும் நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.